ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சதீஷுக்கும் கார்த்தியாவுக்கும் நல்லபடியாக திருமணம் முடிஞ்சு காரில் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க. காரை விட்டு இறங்கினதும் ஆராத்தி எடுக்கிறாங்க. அப்பந்தான் வேலைக்கு போயிட்டு அந்த வழியாக சேரன் வந்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தியாவை பார்த்ததும் அப்படியே நின்றுட்டு கார்த்திகாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே கார்த்திகாவும் சேரனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி, இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சுதாரிச்சுக்கிட்டு லைட்டாக கார்த்திகாவை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுறாரு. கார்த்திகாவால் எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கார்த்திகா அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளைய பார்த்துருக்கோம். பழசெல்லாம் நீ மறந்துரு, அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சிட்டு புது வாழ்க்கையே தொடங்கு. இதுதான் உனக்கும் நல்லது. எதையும் மனசில் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. கார்த்திகாவும் ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததும் சதீஷுக்கு பாலை ஊற்றி கொடுக்குறாங்க. பாலை வாங்கி கீழே வச்சுட்டு நீங்கள் குடிக்கலையா அப்படின்னு சதீஷ் கேட்கவும், இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் உட்கார போகிறாங்க. அப்பந்தான் பார்த்தா அவங்கள அறியாமலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து பதறி போன சதீஷ், கார்த்திகா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்புற விழுந்து கிடந்த கார்த்திகாவை திருப்பி விடுறாரு. அப்பந்தான் பார்த்தா கார்த்திகா வாயில நொரையா தள்ளி இருக்கு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியான சதீஷ் உடனே கதவை திறந்துட்டு வெளியே போய் கார்த்திகா அம்மாவையும் அப்பாவையும் அவரோட அம்மா அப்பா எல்லாரையும் கார்த்திகா மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே எல்லாரும் பதறி அடிச்சு போய் ரூமுக்குள்ள வராங்க. ரூமுக்குள்ள வந்ததும் கார்த்திகா, ஏய் கார்த்திகா, என்னடியாச்சு, அடியே என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அவங்களுக்கு என்ன நடந்து இருக்கும்னு புரியுது. இந்த கள்ளச்சிரிக்கி ஏதோ விஷம் குடிச்சிட்டா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு கார்த்திகா எந்திரிடி அப்படின்னு சொல்லி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகா எந்திரிக்கலை. அத்தை, அவங்க வாயில இருந்து நொரையா வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை. அவங்க பாய்சன் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கேன் அத்தை. நேரம் கடத்தாமல் நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லவும் உடனே கார்த்திகாவை காரில் தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கார்த்திகாவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ சேரன் காதுக்கு வந்துடுது. அப்பந்தான் நிலா கேட்குறாங்க, பாருங்கண்ணே, நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவுனால இப்போ கார்த்திகாவை பாருங்க மருந்து குடிச்சிட்டாங்க. நீங்கள் மட்டும் ஒழுங்கா அவங்க கழுத்தில் தாலியை கட்டியிருந்தீங்கன்னா கார்த்திகா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நான் தப்பு பண்ணிட்டேமா, நான் அவசரப்பட்டு கார்த்திகாவை வெளியே அனுப்பியிருக்க கூடாது. அவ இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படியாவது மனசு மாறி அவ சந்தோஷமா வாழ்வான்னு நினச்சி தான் நான் அனுப்பி விட்டேன். அவங்க அம்மா அப்பா அவமானப்படக்கூடாது, தலை குனியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சேரன் சொல்லவும், இப்போ பேசி என்னென்ன ஆக போகுது, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமாக போச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க முதல்ல ஆஸ்பத்திரியில் போய் கார்த்திகாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், சேரன், நிலா 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு வராங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு கார்த்திகா அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போதான் டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்கள் மக நல்லபடியாக பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க தனசேகரனும் கஸ்தூரியும். கொஞ்சம் பொறுங்க, நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மேற்கொண்டு சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு பொழைச்சிட்டாங்க, ஆனால் அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு யாரையுமே அடையாளம் தெரியலை. அவங்களுக்கு யாரையும் அடையாளம் தெரியலைனாலும் அவங்க வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, சேரன் மாமான்னு அந்த ஒத்த வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ உங்களை எல்லாம் அடையாளம் தெரியுமான்றது எங்களுக்கு தெரியாது. எதுக்கும் நீங்கள் உள்ளே போய் பாருங்க,
பார்த்து உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு வழியாக வந்து நார்மலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் எல்லாரும் பதறி போய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் டாக்டர் சொன்ன மாதிரியே அதே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க கார்த்திகா. கார்த்திகா, நான் அம்மா வந்திருக்கேன்டி, அப்பா வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகா வந்துட்டு அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் கார்த்திகா வாயில இருந்து சேரன் மாமாவை நான் பார்க்கணும், சேரன் மாமாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சேரன் பார்த்தா ரொம்பவே மனசு உடைஞ்சி போயிடுறாரு. நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சே, அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்டோமே, ஒழுங்கா தாலி கட்டி இருந்தோம்னா இந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருப்பா, இப்படி பண்ணுவான்னு நம்ம நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்பந்தான் மாப்பிள்ளையோட அம்மா கேட்குறாங்க, ஏங்க நான் நினைச்சது உண்மைதானே, இந்த பொண்ணு வந்து யாரையோ விரும்பி இருக்கு, சேரன்னா அது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பந்தான் இங்க நிலா வாயை திறக்கிறாங்க. இந்தா இவர் தான் சேரன், இவரை தான் அவங்க விரும்புனாங்க. நேற்று நைட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து தாலியை கட்ட சொல்லி அடம் பிடிச்சி அழுதாங்க. அப்பந்தான் இந்த நிற்கிறாங்களே உங்க சம்மந்தி, அவங்க வந்து நீ இவனை கல்யாணம் பண்ணினா அப்புறம் எங்கள் பணத்தை தான் நீ பார்ப்பேன்னு இவங்களை மிரட்டி அவங்கள தாலி கட்ட விடாமல் கூட்டிகிட்டு வந்து தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத கல்யாணம், அதனால தான் அந்த பொண்ணு மருந்தை குடிச்சிருச்சு. இதுக்கு முழு காரணமே உங்கள் சம்மந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஏங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா கேட்குறாங்க. இங்கே கார்த்திகை அம்மா வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லிடுறாங்க. ஆமாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சி நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், ஆனால் அவ இப்படி ஒரு முடிவு பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், ஒரு பொண்ணை புரிஞ்சிக்கிற தெரியாத நீங்களாம் எப்படிங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என் பையனும் நிம்மதியாக இருந்திருப்பான், வேற ஒரு இடத்துல அவனுக்கு பொண்ணு பார்த்துருப்பேன்ல, இப்படி என் பையன் வாழ்க்கையை கெடுத்து உங்கள் பொண்ணும் வந்து சுயநினைவை எழுந்து, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, இதை விட என்னங்க ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் கஷ்டத்தை கொடுக்க போகிறீங்க, பெத்த பொண்ணை புரிஞ்சிக்கிறாத ஒரு தாய் தகப்பன் உயிரோட இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா கஸ்தூரியையும் தனசேகரையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க.